போட்டு கொண்டு வரதுக்குள்ள தூங்கிட்டா போல இருக்கு. ஏ செல்வி, செல்வி. என்ன மைனியா? டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன், நல்ல இஞ்சி டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். தலைவலிக்கு சொன்னேல, குடிச்சிட்டு பாடு. வச்சிட்டு போங்க மைனியா. வச்சிட்டு போனேன்னு வச்சுக்க, நீ அந்தால தூங்கிட்டு இருப்ப. அதுக்கப்புறம் ஆறி போயிரும். எந்திரி, கையோட குடிச்சிட்டு அந்தால தூங்கிரு. ஒரு நாள் தலைவலியும் படுக்க மாட்டியே. ஏன் இன்னைக்கு அதிகமா இருக்க தலைவலி? ஆமா மைனியா, கண்ணோட குத்துது பாத்துக்கங்க. ஒரு பக்கமா தலைவலிக்கு. செல்வி, நேத்து என்ன வெயில், அந்த டேங்க்ல அடக்க தண்ணி சுட்டு கிடந்தல, அத குளிச்ச பத்தியா, அத மண்டையில போட்டுக்கிட்டு நினைக்கேன். அத தலைவலிக்கு போல. குடி டீ, ஆறிராம சூட்டோட குடிச்சாதான் கொஞ்சம் தலைவலிக்கு நல்லா இருக்கும். இது யாரது, புது நம்பரா இருக்க மாதிரி இருக்கு. யாரும் பதிஞ்சு போடலையே, யாருன்னு தெரியலையே. சரி, என்ன யாருன்னு கேப்போம். ஹலோ, யாரு? மக்கா, நான் தங்கராசா பேசுதேன். தங்கராசா சித்தப்பா, எப்படி இருக்கியா? என்ன புது நம்பரா இருந்து போன் போடுதியா? மக்களே, அந்த போன உங்க சித்திக்காரிட்ட கொடுத்துட்டேன். புது போன இங்க இருக்க பாத்துக்கா, இது புது நம்பரு. இதான் என் நம்பரு. தங்கராசா சித்தப்பான்னு போட்டு வச்சுக்க, பதிஞ்சு வச்சுக்கோ. சரி சித்தப்பா. சித்தி எப்படி இருக்காவோ, தம்பி எப்படி இருக்கான், தங்கச்சிலாம் எப்படி இருக்காவோ? எல்லாரும் ஊர்ல நல்லா இருக்காவோ மக்களே. நீ எப்படி இருக்க, ஓ மாப்பிள்ள எப்படி இருக்கு, பிள்ளைகளோ மாமியாரி எல்லாரும் எப்படி இருக்காவோ? சித்தப்பா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஏதோ விசேஷம் உண்டா சித்தப்பா? தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேல, எதுவும் சம்பந்தம் எதுவும் வந்துச்சா என்ன, எப்படி? ஆமா மக்களே, சந்தோஷமான விஷயம் தான். அதை பத்தி சொல்லுறதுக்குதான் உனக்கு போன் அடிச்சேன். தங்கச்சிக்கு மதுரையில இருந்து ஒரு மாப்பிள்ளைக்காரன் வந்திருக்கா. நல்ல ஆளுகளா இருக்கு. நம்ம குடும்பத்தை மாதிரி தான் மக்கா. நல்ல கூடுதல் குறைவு ஒன்னும் சொல்ல மாட்டாவா. நல்ல ஆள்கள் தான், பார்த்தாலே தெரியுது. அப்படியே சித்தப்பா, ரொம்ப சந்தோஷம். பேசி முடிக்கேண்டமா, நீங்க போய் பார்த்தேளா எப்படி? நானும் உங்க சித்தியும் போய் பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அது மாதிரி போட்டோ கொண்டு காட்டினோம். உன் தங்கச்சிக்கு நல்லா பிடிச்சிருக்கு, தம்பிக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நாளைக்கு மாப்பிள்ளைக்காரன் வாராவோ, பொண்ணை பார்த்துட்டு உடனே பூ வைக்கன்னு சொல்லியிருக்காவோ. அப்படியே சித்தப்பா, சந்தோஷம் சந்தோஷம். சரி, அப்போ ஒரு கல்யாணம் இருக்குன்னு சொல்லுங்க. நீனும் உன் மாப்பிளையும் பிள்ளைகளோட கூட்டிட்டு வாமா. சரியா, மறந்துடாதானே. நாளைக்கு 4 மணிக்கானு வர உன் மாப்பிள்ளைக்காரா. நீ காலையில வந்துரு வீட்டுக்கு. எத்தி மாதிரி 2 பேருக்கு லீவ் விட்டுருக்கும்ல, பின்ன என்ன காலையில வந்துரு. என்ன சித்தப்பா, அப்படி வர முடியுமாண்ணா? இங்க என் மாமியார் இருக்காவோ, சம்மந்தி இருக்கா, அப்படி எல்லாத்தையும் போட்டு வர முடியாது சித்தப்பா. 4 மணிக்கு வராமன்னா நான் ஒரு 3 மணிக்கானே வந்துருதானே. என்ன மக்களே, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து சேர்ந்துரு. சரியா, மறுமணங்க அருமை வெளியில போயிருக்காவோ, இப்பதான் வேலையை விட்டு வந்தாவோ. நான் சொல்லிக்கிட்டு சித்தப்பா, ஒண்ணு இல்ல, அவரு ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. இருந்தாலும் மக்களே, நான் நேர்ல சொல்லண்டமா. இருக்கட்டும் சித்தப்பா, ஒண்ணும் நினைக்க மாட்டாரு, நான் சொல்லிக்கிட்டே. இதுல என்ன இருக்கு? மக்களே, சாப்பாட்டுக்கு வந்துரு. சரி, வைக்கட்டுமா? சரி சித்தப்பா, வைங்க. மைனியா, உங்க சித்தப்பா மாவுளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆமா செல்வி, நீ கூட இந்த போன்ல பாத்திருப்பேல போட்டாவ, அந்த பிள்ளைதான். அவ பேரு பிரேமா. பிரேமாக்கு இந்த வயசு வர ஆயிட்டே இருந்துச்சு. அங்க எங்கமா எங்க சித்தப்பாக்காரரு தேடி திரிஞ்சிட்டு கிடந்தாரு. கடைசியில நல்ல வேலை, நல்ல மாப்பிள்ளை தரமா கிடைச்சிட்டு. சரி, கொஞ்சம் தூரம் தான், அதுக்கு என்ன செய்ய முடியும்? நல்ல மாப்பிள்ளையா இருந்தா கட்டி கொடுத்தானே ஆகணும். நான் பேசிட்டு இருக்கேன் பாரு. சரி, நீ போய் படு தூங்கு. சரியா இருந்த தலைவலி என்ன? நீங்க வேணா காலையில அண்ணனும் நீங்களும் பிள்ளைகளும் போயிட்டு வாங்க. நான் சோறு கறியெல்லாம் வச்சுக்கிடுவேன். அம்மைக்கு எனக்கு தானே. பிரிய சொல்லுது செல்வி. அதான் நானும் நினைச்சேன். எங்க சித்தப்பாக்காரரு வாயாம கூடுதாரு பத்தியா, நல்ல பாசமா இருப்பாரு. ஊருக்கு போனாலே மக்காம்பாரு. பியாத்திமார்களுக்கு பண்டங்கட்டெல்லாம் உடனே வாங்கிட்டு வந்து தருவாரு. பிள்ளைகளுக்கு கொண்டு கூடு அப்படிம்பாரு. நல்ல பாசமுள்ள மனுஷன். அவர் வீட்டுக்கு நம்ம போக வேண்டாமா? அதுக்கு தான் நான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு 9 மணிக்கு இங்க இருந்து கிளம்பிருங்க மைனியா, அப்ப சரியா இருக்கும். சரி செல்வி, இப்பதான் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. உங்க அண்ணன் வரட்டும், வந்தோன்னு சொல்லிட்டு அந்த நாளை காலையில இந்த லீவ் போட்டுட்டு கிளம்ப சொல்ல வேண்டியதான் அவர்கிட்ட. சரி, நீ பாடு, நான் வேலையை பார்க்கேன். சரி, துணிமணி எல்லாம் எடுத்து வைப்போம், அப்பதான் காலையில கிளம்பும் போது ஈஸியா இருக்கும். எதுக்கானி எங்க அம்மா சொன்னா வீட்டுக்குள்ள வரணுமா? அருமோன அது இருக்கட்டும். உன்னை பார்த்தே ரொம்ப மாச கணக்காச்சல. நான் பள்ளியோட போனோம்ல, அதான் படிப்புன்னு மண்டைய வடச்சி கடைசில என்ன பார்க்க முடியாம ஆயிட்டு. இப்ப பள்ளியோடத்துக்கு லீவ் விட்டாச்சுல, அதான் இப்பதான் பாக்கியம். பள்ளியோட லீவ் விட்டா முகமே அப்படி பளிச்சுன்னு இருக்கு. பள்ளியோடத்துக்கு போகும்போது ஒரே ஒப்பாரி தான். யாண்டி சும்மா பள்ளியோட ஞாபகப்படுத்தியா? நானே ஒரு 2 மாசம் மறந்து போயிருக்கலாம்னு நினைக்கேன். சரி, போயிட்டு வரதே, கிரிக்கெட் விளையாடுறேன். கிரிக்கெட் விளையாடலாம் சரிதான். ஊர்ல இருக்க வெயில்லாம் உன் மண்டையில பட்டு நினைச்சுக்கோ, மண்டவளம் வெளுத்து போயிரும். பார்த்து எடுத்து விளையாடு வெயில்ல. லட்சுமி, ஏமா இல்ல கிரிக்கெட் விளையாட போறது சரிதான். வெயில்ல கிடந்து விளையாண்ட, அதுக்கப்புறம் இருக்கு காலை ஒடிச்சு கடையெடுப்புல வச்சுடுறேன். இந்த நிழல் உள்ள இந்த தோப்புல தான் கிடந்து விளையாடுவோம். வெயில்ல எல்லாம் ஒண்ணு விளையாட மாட்டேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. மத்தியான மீன் கறி வச்சிருப்பேன், சோறு திங்க வந்துறேன்னா அங்க தின்ன அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. அதெல்லாம் திங்க மாட்டேமா. அப்படியே செஞ்சாலும் அந்த பயக்கா ஏதாவது நூடுல்ஸ் தான் வாங்கி கொண்டு வருவா. அதை கொஞ்சம் தின்னுட்டு வந்துறேன் வீட்டுக்கு திங்கிறதுக்கு. கிரிக்கெட் விளையாட போவாதான்னு சொன்னா கேட்டானா? அப்பா படாத பாடுதாமா படுத்துதான். இவ்வளவு நாளும் பாவம் பள்ளியோடம் படிப்புன்னு சுத்தி வந்தான். சரி, இப்ப லீவ் விட்டாச்சுல, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரட்டு, ஒண்ணும் செய்யாது. வெட்ட வெயில்ல நடந்து விளையாண்டு சாயந்தரம் போல ஒரே தலைவலிக்கு, அங்க வலிக்கு இங்க வலிக்குன்னு சொல்லி படாத பாடு படுத்தி விட்டான் பாத்துக்கா. ஒரு சொல்லு வார்த்தை கேட்கானா? அப்பா கேட்டாலும் மாவன் கேட்பான். பாவம் சும்மா இருக்க அண்ணனை பிடிச்சிருக்க. ஆமா பாவம், உங்க அண்ணனை நீ தான் மெச்சுக்கிடணும். அம்டிக்க நீ அண்ணன் இப்ப எதுவும் பிரச்சனை படுதாரா? சண்டை கண்டு போடுதாரா? உன்னை அடிக்காரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல.
ஒரு நாள் ஆட்சி கொடுத்தாவுல அடி அதுல இருந்து கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. ஆனா என் மாமியா பேச்ச காட்டுக்கிட்டுல ஆடிட்டு கிடக்காரு. யா உன் மாமியா தான் ஊர்ல கிடக்க உங்க மைனி வீட்டுல. எங்க மைனி வீட்டுல இருந்தா அங்க இருந்து போன போட்டு போட்டு எதையாவது ஒரு சொல்லி கொடுக்கும். இல்ல என்ன குழம்புல வச்சிருந்தா அப்படின்னு கேட்கும். ஆச்சி எங்க வரியா வாங்க. எடி கனி உங்க வீட்டுல கரண்ட் இருக்கா? இல்ல ஆச்சி இப்பதான் கரண்ட் போச்சு பாத்துக்கோங்க. இந்த கரண்ட் போனா என்னன்னு இருக்க முடியுது வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. அதனால தான் நானும் வெளியில வந்தேன். உட்காருங்க ஆச்சி. இந்த வியாபமா காத்திருக்க பத்தில சூப்பரா இருக்கு. உட்காருங்க. எடி நான் வரும்போது என்னவோ உன் மாமியான்னு பேசிட்டு இருந்த. என்னாச்சி உன் மாமியாக்காரி எப்படி இருக்கா ஊர்ல? அவளுக்கு என்னாச்சி நல்ல ஜம்முன்னு இருக்கா. அத பத்தி தான் நெடுமாறிட்டு பேசிட்டு இருக்கேன். ஊர்ல இருந்து போன் அடிச்சு என் மாப்பிட்ட கேக்கா. ஏல உன் பொண்டாட்டி என்ன குழம்புல வச்சா அப்படின்னு கேக்கா. நேத்து வேற எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்தாச்சு. அந்தால கொஞ்சம் ரசம் வச்சு பருப்பு வச்சேன். உடனே என் மாப்பிட்ட போன் அடிச்சு கேட்டிருப்பா போல. ரசம் வச்சு பருப்பு வச்சிருக்காமா என் பொண்டாட்டி அப்படின்னு இருக்காரு இந்த மனுஷன். உடனே உன் மாமியாருக்கு பயங்கர கோவம் வந்திருக்குமே. உடனே போன்ல கேக்காச்சு. நானும் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன். அவ சொல்லுதா ரசத்தை வச்சாளா விஷத்தை வச்சாளால என்னத்துல வச்சிருக்கா குழம்பு கறில ஒரு நல்ல கோழி கறி ஆட்டுக்கறி அது இதுன்னு வச்சு தர வேண்டியதுல அப்படிங்க. உன் பொண்டாட்டிக்கு என்னல சுவாலி வேலை செய்ய வருத்தப்பட்டு கிடக்கணும். அப்படி இப்படி ஒண்ணுக்கு ரெண்டா மூட்டி கொடுக்காச்சு. இதெல்லாம் சரி வருமாச்சு. இதெல்லாம் எதுக்கு தேவையா என் மாமியா கறிக்கு? என்ன செய்யிட்டி பாதி பேர் இப்படிதானே இருக்கவோ. மோவன்ட்ட என்ன குழம்பு என்ன கூட்டு அது இதுன்னு வயாம போன் அடிச்சு கேட்கல. என்னத்து கேட்கல? பொண்டாட்டிக்காரி நல்லதுன்னு செய்து எடுத்து கொடுப்பா. இது கூட தெரியாதாக்கும். மாமியா பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கும் போல இருக்க. இது தீர்த்தே வைக்க முடியாதப்பா. மனசனாவது சொல்லுதாரா எம்மா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தலை வலிக்குன்னு படுத்திருந்தா முடியாம தான் எந்திரிச்சு கொஞ்சம் ரசத்தை வச்சு கொஞ்சம் பருப்பு வச்சா அதே வச்சு வந்தது பெரிய விஷயமான்னு சொல்லி ஏதாவது சமாளிக்க வேண்டியதுனே. அதுக்கு இல்லாம ரசங்காரு ரசமா சவத்து அந்த மனசனும் சிலதுமே விட்டு கொடுத்து பேசுறாருல. அப்ப நமக்கு கோவம் வரதானே செய்யுது. அதுவும் இல்லாம இவர் வாங்கி தர சம்பளத்துக்கு டெய்லி ஆட்டுக்கறியும் கோழி கறியும் வச்சு கொடுத்தோம்னா தெருவுக்கு தானே வரணும். நான் கடைசியில ஆச்சி நான் சொல்லுது சரியா தப்பான்னு சொல்லுங்க ஆச்சி. நீ சொல்லு சரிதாம்டி. வருமானத்துக்கு தகுந்தாப்புல நம்மளும் சாப்பிட்டு எடுத்து இருக்க முடியும். இல்லைன்னா கடனை வாங்கி தின்னோம்னா நம்ம நடுத்தரு தான் வர முடியும். நல்லா கேட்டுக்கங்க ஆச்சி. வாரத்துல 2 நாள் நான் மீன் கறி வைக்கேன். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையானா இறைச்சி கறி எடுத்துருதோம். கோழியா ஆடா ஏதோ ஒண்ணு இருக்கப்பல வச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சாம்பார் வைக்க ஒரு நாள் ரசத்தை வைப்பேன் ஒரு நாள் புளி குழம்பு அப்படி இப்படின்னு எதையா ஒண்ணு சமாளிச்சுடுவேன். இதோட மேல எப்படி ஆச்சு நம்ம செய்து எடுத்து கொடுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். நம்ம கையிலயும் 4 துட்டு இருந்தாதானே நல்லதாச்சு. இந்த பைய படிக்கணுமே படிக்கும் போது ஃபீஸ் அவ்வளவு இவ்வளோன்னு கேட்காவோ. அதுக்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சதானாச்சு. நாளைக்கு நம்ம யார் காலத்தையும் போய் விளையாண்டா. நீ வருத்தப்படாதடி. நீ செய்யுது சரிதான் கவலைப்படாத. உன் மாமியாரி எனக்கு தேவன சொல்லிட்டு இருப்பா. அவ சொல்லுதானே விடு இந்த காதல வாங்கி அந்த காதல விடு. ஆமாட்டிக்கா நீ எவ்வளவு கரெக்டா இருப்பேன்னு எங்களுக்குலாம் தெரியாதாக்கா. உன் மாமியார் இருக்கா பேசாம இரி. உன் போக்குல உன் வேலையே பாரு. அதை விட்டுட்டி இந்த மரகன வீட்டுல செல்விக்கு மாப்பிளை பார்க்க போனவுல அந்த கதை என்னட்டி ஆச்சு? மாப்பிளக்காரன் சரின்னு சொல்லி சொன்னா அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரே பேச்சா கிடந்து சீக்கிரம் கூடிய சீக்கிரத்துல பொண்ணு பார்க்க வராவோ பூ வைக்க போறாவோ நிச்சாமலாம் அப்படி இப்படின்னாவோ ஆள் அனக்கத்தையும் காணல. அதுக்கப்புறம் எனக்கு மரகதத்தை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன எப்படி கேட்கன்னு கேச்சி நாங்கள் இருந்தா சேர்ந்து மாப்பிளை பார்க்க போனோம். மாப்பிளை ஜம்முன்னு இருக்காரு. வெளிநாட்டு மாப்பிளையா இங்க வந்து ஏதோ பிசினஸ்னு ஏகப்பட்ட சொத்து காரியங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னவோ. ஆமாச்சி மாப்பிளைக்கு அம்மி ஒரு சைஸா தான் இருந்தா. என்னவோ யாரு தெரியல. ஆனா நல்ல குடும்பம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டாவோ. அன்னைக்கு பாத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்னவோ பேசி முடிக்க வாராவோன்னு சொல்லிக்கிட்டாவோ. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் நானும் கேட்கவும் இல்லை. ஆச்சி அன்னைக்கு மரகதக்கா சொல்லிட்டு இருந்தா ஏதோ மாப்பிள்ளை வீட்டுல கூட ஒரு 10 பவுன் நகை கேட்காவோ அப்படின்னு உன் மாமியாரி சொன்னாலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு நானும் மரகதக்கிட்ட கேட்கல. கூடிய சீக்கிரத்துல மரகதக்கிட்ட கேட்போம். கேட்டதுல விஷயம் வெளியே வரும். சரி நல்லபடியா செல்விக்கும் கல்யாணம் முடிச்சு போனா மரகதத்துக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தானே. வயிறு கடப்படாங்க வயிறு வர பசிக்குவேன். என்ன ஒரு மாதிரி தலையை குனிஞ்சு கிடக்க? யாச்சி காலையில 2 இடியப்பம் தான் தின்னேன். அது இடியப்பம் ஆவில வேக வச்சது பத்திலாம் டக்குன்னு ஜீரணம் ஆயிட்டு. அதான் 12 மணி கூட ஆகல. வயிறு வர பசிக்கு கடப்படாங்கு. ஆமா கடப்படாங்கோ போய் சுவாத்து வாங்கி பழகிட்டி. கூடி சீக்கிரம் சோத்த வைக்கி பழகிடுவாச்சு. சோறு வடிச்சிருவேன். அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த குழம்பு கூட்டு வைக்கிறது தான் நமக்கு வரவே மாட்டேங்காச்சு. ஒரு நாள் முளத்தப்படியை கொஞ்சம் கூட போட்டுறதே, ஒரு நாள் குறைச்சி போட்டுறதே, ஒன்றும் இல்லாம ஆயிருது. ஒரு நாள் உப்பள்ளி போட்டுறதே, ஒரு நாள் புளி அள்ளி ஊத்திடுதே. குழம்பு கூட்டு எப்படி சாப்பிடாம ஆச்சு? என் வாயிலே இறங்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி என் மாமியாரி திம்பா? அதான் என் மாமியாரி பொறுப்புலேயே விட்டுட்டேன். நீனே சோத்த போய் குழம்பு போய் கூட்ட வைன்னு. ஆமாட்டி வயிறு பசிக்க பத்தியா? எனக்கு பசி வந்துட்டுன்னு வச்சுக்கியா ஒரு மாதிரி தலை கிருன்னு சுத்திட்டு வரும். என் மாமியாரி எப்படி 12 மணி ஆனா சோறு பிங்கி இருக்கும். சரி போயிட்டு வரேனா? ஏச்சி எங்க வீட்டுல இன்னைக்கு என் மாமியாரி மீன் தான் வாங்கினா. மீன் கறி தான் வரீங்களாச்சி? 2 உருண்டை சோறு தின்னுட்டு வரும். அம்மா நீ போய் சாப்பிடுமா. நான் இப்பதான் காலையில கொஞ்சம் விட்டு பழையது கிடந்துன்னு குடிச்சிட்டு வந்தேன். இனி 3 மணி 4 மணி கிடந்தா நான் சோறு திம்பாமா. நீ போயிட்டு வடிப்போ. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்காம்மா. பரவாயில்ல 10 நிமிஷத்துல கரண்ட் வந்துட்டு. ஏச்சி என்ன எந்திரிச்சிட்டியா? தண்ணிக்கு மோட்டர் போட போனேன். அப்பதான் கரண்ட் இல்லைன்னு அந்த இங்க மரம் வந்தேன். சரி ஒன்றை என்ன ஏதுன்னு கேப்போன்னு. இப்பதான் கரண்ட் வந்துட்டுல போய் மோட்டர் போடும். திடீர்னு கரண்ட் பேரோட பத்தியா தண்ணி இல்லாம ஆயிரும். சரி ஆச்சி அப்ப போறவு வாங்க. ஒரு 5 மணிக்கான வரேன். சரி குழம்பு வைக்கணும். முளை வரைக்க வேண்டி இருக்கு கரண்ட் பேரோட தடுத்தாப்ல. ஹலோ ஏக்கா ஓட போறந்தான் தான் பேரு. எப்போ ஆச்சுதான் பேசுத. ஏங்கா அடிக்கடி போன் பேச வேண்டியதுன்னு
ஏடி அடிக்கடி உன்கிட்ட பேசணும்னு தான் நினைப்பேன் டி. ஆனா வீட்டுல வேலையா இருக்கும், அதுக்கப்புறம் டிவி பார்ப்பேன், அப்படி எப்படி பொழுது போயிரும் பாத்துக்கா. சரி இன்னைக்கு போன் போடுமே நினைச்சேன். சரி நீ எப்படி இருக்க, உன் மாமன் எப்படி இருக்கான் சுக்கு, உன் மருமா அதான் பணமரம் வசதியை ஒருத்தியை இழுத்துட்டு வந்தாம்ல அவ எப்படி இருக்கா, ஒழுங்காவே கேட்கலையே. போன் ஒரு டப்பா போனு, சரி ஸ்பீக்கர்ல போடுவோம். அக்கா என்ன கேட்ட, இந்த போன் வந்து ஒரு சரியில்லை பாத்துக்கா, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, அதான் ஸ்பீக்கர்ல போட்டு வச்சிருக்கேன். இனி பேசு. நான் என்ன சொன்னேன், நான் நல்லா இருக்கேன்க்கா, என் மவன் சொக்கு நல்லா இருக்கான். எடி ஓ மருமோ எப்படி இருக்கான்னு கேட்டேன். ஆகா மாமியா கழுவி யார்கிட்டயே பேசிட்டு இருக்கு போலுக்க. நம்ம எஸ்கேப் ஆயிரலாம்னு பார்த்தா அங்க பரல திரும்பி உட்காந்துருக்கு. போகும்போது கண்டுபிடிச்சிருமே. நம்ம இருக்க சமயம் அதுக்கு யாருமே போன் போட மாட்டேக்கா. நம்ம இல்லாத சமயம் யாருக்கிட்டயாவது போனை போட்டு பேசிக்கிட்டே இருக்க மணிக்கணக்கில். யார்கிட்ட தான் பேசுது என்னதான் பேசுதுங்கன்னு நினைப்பு அப்பமே. என்னக்கா கேட்ட, என் மருமோளை பத்தியா? அவ எங்கக்கா வீடு அடங்கி இருக்கா, வீட்டுல இருக்கா. காலையில தின்னுட்டு போனவா, மத்தியானம் இப்ப திங்கிறதுக்கு வருவா, அடுத்தால கொஞ்ச நேரம் படுத்து உறங்குவா, ரெஸ்ட், அவளுக்கு ரெஸ்ட். அதுக்கப்புறம் சாயந்தரம் நல்ல காப்பியை போட்டு குடிச்சுக்கிட்டு அந்த ஆளு சாயந்தரம் போறவா அங்கங்க அப்படியே உட்காந்து வீடு விடா கதை பேசிக்கிட்டு வருவா. இந்த மாமியாருக்கு தொல்லை தாங்க முடியாம தானே வீட்டுல இருக்காம அங்கேயும் சுத்திட்டு வரேன். இது ஒரு பிரச்சனையும் பண்ணாம அது போக்குல அது வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா நான் ஏன் இப்படி வெளியே வெளியே போறேன். இப்பதான் புரியுது. அவ ஊர்ல ஒரு அக்கா இருக்கான்னு சொல்லும், நம்ம கல்யாணத்தோட கூட வந்துச்சேன். ஏமா அது டெரர் பார்ட்டில அதுகிட்டயே பேசிட்டு இருக்கு. பாருட்டி உன் மருமோளை நீனால விட்டு வச்சிருக்க, நானா இருந்தேன்னு வச்சிக்க காலை ஒடிச்சு வீட்டுக்குள்ளே போட்டிருப்பேன். சோறு பொங்கி கறி வைக்கிறது எல்லாம் என் வேலைதான். வீட்டுல தூக்க பிறக்க அதை மட்டும் தான் செய்தா, வேற ஒண்ணும் செய்ய மாட்டேக்கா. கேட்டா சோறு பொங்க தெரியல, குழம்பு வைக்க தெரியல, கூட்டு வைக்க தெரியலங்க. எங்க வீட்டுல என்ன செல்லமா வளர்த்துட்டாவோ. அந்த நேரத்துல சோறு வைக்க கறி வைக்க படிக்காம நானும் இருந்துட்டேன். சரி மாமியாராவது படிச்சு தருவான்னு நினைச்சேன். இது என்னடா ஒண்ணு செய்யறதுக்கு சொல்லி தராம சும்மா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருந்தா எப்படிதான் படிக்க முடியும் இந்த மாமியார்ட்ட? என்னடி கதை கதையா சொல்லுத, குழம்பு வைக்க தெரியல, கூட்டு வைக்க தெரியலையா? ஆமாக்கா என்ன செய்ய முடியும், என் தலையெழுத்து எல்லாம் அப்படியே நானே என் தலையில மண்ணை வாரி போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. என் முவை முரண்டு பிடிச்சி இந்த பிள்ளைய தான் கெட்டுவேன் நான். கடைசியில நானும் சரின்னு சொல்லி தொலைச்சிட்டேன். வேற என்ன செய்ய முடியும், என் முவை வாழ்க்கையும் பார்க்கணும்ல. உன் முவை இருக்கானே அவன் சொல்லுது கேட்டுட்டு நீ ஆடுன, அதான் இப்ப கிடந்து அனுமதி. சும்மா அந்த பெரிய மாமியார் பொல்லத்த மாமியாரா இருக்கும் போலுக்க. ஒண்ணுக்கு ரெண்டா இலக்கியில கொடுத்துட்டு இருக்கு. குழம்பு வைக்க தெரியல, கூட்டு வைக்க தெரியல, அப்படி பிள்ளை எதுக்கு நீங்க வச்சிருக்க? பேசாம உம்மகரி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டி. நான் உனக்கு நல்ல பிள்ளைய பார்த்து உன் மகனுக்கு ரெண்டாவது ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்முடைய கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பம். பாய் மக்களே.